இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு உங்களுக்கு 2 வழிகளில் ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட்டு, நம்ம கேப்டன் சார் நடிச்ச வானத்தை போல படத்தில பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு கைப்பிடி மணல கேப்டன் சார்ட்ட குடுத்து, "இதில் எத்தனை மணல்கள் இருக்குன்னு எண்ணி சொல்லுங்க" அப்படின்னு கிண்டலா சொல்லுவார். இதை கேட்ட கேப்டன் சார் முறைச்சு பார்த்துக்கிட்டு என்ன பதில் சொல்லுவாரு? 12169 12169 அதாவது கேப்டனுடைய உள்ளங்கையில தோராயமாக 12169 மணல்கள் இருப்பதா சொல்லுவார். சாதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு மணலின் அளவு பார்த்தீங்கன்னா, 0.3 மில்லிமீட்டர் முதல் 0.5 மில்லிமீட்டர் வரை இருக்கும். கேப்டன் சார் கையில அந்த மணலை கொட்டும்போது பார்த்தீங்கன்னா, அது நிச்சயமாக 2 முதல் 4 டீஸ்பூன் அளவுக்கும் அதிகமாக இருக்கும். அப்படி பார்த்தா, அவரோட கையில் சுமார் 4,00,000 மணல் துகள்கள் இருக்கும். நம்ம ஆவரேஜாக எடுத்துக்கிட்டாலும், அவர் உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா, 2,00,000 மணல்கள் நிச்சயமாக இருக்கும். நம்ம கேப்டன் சார் உள்ளங்கையிலேயே 2,00,000 மணல்கள் இருக்குன்னா, இந்த பூமியில் உள்ள ஒட்டுமொத்த கடற்கரைகள் மற்றும் பாலைவனங்களில் எத்தனை ட்ரில்லியன் மணல் துகள்கள் இருக்கும் இல்லையா? இத்தனை ட்ரில்லியன் மணல்களின் எண்ணிக்கையை விட 1,00,000 மடங்கு வரை அதிகமாக நட்சத்திரங்கள் நம்மால் பார்க்கக்கூடிய இந்த விண்வெளியில் மட்டுமே இருக்கிறது எனில், இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும். 2வதாக நம்ம கேப்டன் சார் கையில் இருக்கிற மணல்களில் ஒரு மணல் துகளை மட்டும் எடுத்து, இந்த ஸ்க்ரீனில் இருப்பது போல் வானத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் வைக்கிற மாதிரி, அதாவது நீங்களே வைக்கிற மாதிரி கற்பனை செய்யுங்க. இப்போ அந்த மணல் வந்து பார்த்தீங்கன்னா, வானத்தில் ஒரு புள்ளி போன்ற ஒரு இடத்தை வந்து மறைச்சிருக்கும் இல்லையா? அந்த மறைச்சிருக்கும் புள்ளி போன்ற இடத்திற்கு பின்னால் சுமார் 10,000 கேலக்சிகள் இருப்பதாக விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதாவது நீங்க மணலை வைத்த இடமானது போக போக விரிவடைந்து கொண்டே நான்ஸ்டாப்பாக பெரிதாகிக் கொண்டே போகும் தானே! அப்படி விரிவடைந்து செல்லும்போது அந்த இடத்தில் 10,000 கேலக்சிகள் இருக்கதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இப்போ ஒரு மணல் துகள் பின்னாடி இருக்கிற இடத்தில் மட்டும் 10,000 கேலக்சிகள் இருக்குதுன்னா, இந்த வான்வெளி பரப்பில் எத்தனை ட்ரில்லியன் மணல்களை வைக்க முடியும்? அப்படி வைத்தால், அத்தனை மணல்களுக்கு பின்னாடியும் தலா 10,000 கேலக்சிகள் இருக்குமெனில், இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பிரம்மாண்டமானது என உங்களுக்கு புரிகிறதா?